உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட்ஸ் பகுதியில் முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றாக பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய கேள்விக்குள்ளே போகலாம். இக்கேள்வியானது ஜேஇ மெயின் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு 2 நிக்கல் அணைவுச் சேர்மம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று நிக்கல் Cl4 2- அதோட காந்தத்தன்மை பாரா காந்தத்தன்மை மற்றும் நிக்கல் CO4 அதோட காந்தத்தன்மை டயா காந்தத்தன்மை. இவற்றிலிருந்து சரியான வடிவம் மற்றும் ஆக்சிஜனேற்றை கண்டறியவும். இதுதான் நம்மளோட கேள்வி. அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரம் த மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் நிக்கல் Cl4 2- paramagnetic and nickel CO4 diamagnetic choose the correct geometry and oxidation state. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான ஆப்ஷன் சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேள்வியை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 2 வகையில் சால்வ் பண்ணலாம். ஒன்று இணை திற பிணைப்பு கொள்கை அல்லது படிகப்புல கொள்கையை பயன்படுத்தி நம்ம தீர்க்கலாம். அதாவது ஆங்கிலத்தில் வேலன்ஸ் பாண்ட் தியரி அல்லது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, இந்த இரண்டை வைத்து நம்ம இந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம். நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலன்ஸ் பாண்ட் தியரியை வச்சு எப்படி இந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம தீர்வுக்குள்ளே போகலாம். இந்த கேள்வியின்படி நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சிஜனேற்ற எண், அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த அணைவு சேர்மத்தை எழுதிக்கலாம். நிக்கல் Cl4 2- நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது ஆக்சிஜனேற்ற எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே குளோரின் ஒரு ஆனையானிக் டோனார் லிகாண்ட், அதாவது குளோரின் ஒரு எதிர் அயனி ஈனி. அதாவது ஒவ்வொரு குளோரினுக்கும் இருக்கக்கூடிய சார்ஜ் -1 அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நிக்கலுக்கு நமக்கு தெரியாது, அதுக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் சார்ஜ், அதாவது இந்த அணைவு சேர்மத்தோட ஓவரால் சார்ஜ் 2- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது ஆக்சிஜனேற்ற எண், நிக்கலோட ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் நிக்கலுக்கு தெரியாது, அதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நமக்கு 4 குளோரின் ஆட்டம் இருக்குது. ஒவ்வொரு குளோரின் ஆட்டமும் -1 சார்ஜ் இருக்குது. அப்போ 4 ப்ராக்கெட் போட்டு -1 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்குங்க, ஈக்குவல் டு வெளியில் இருக்கக்கூடிய சார்ஜ், அதாவது ஓவரால் சார்ஜ் -2. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? x = 2 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த அணைவு சேர்மத்தில் 2, அதாவது நிக்கல் 2+ ஆக இங்கே இருக்கு. அடுத்து நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா நிக்கலோட கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பார்க்கணும். அதாவது நிக்கல் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பை பார்க்கணும். அது பார்த்தோம் அப்படின்னா ஆர்கான் 3d8 4s2. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3d8 4s2 ஆக இருக்குது. அப்போ இங்கே நிக்கல் நமக்கு 2+ இந்த அணைவு சேர்மத்தில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம 2 எலக்ட்ரான்களை இங்கேருந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நிக்கல் 2ஓட எலக்ட்ரான் அமைப்பு நமக்கு கிடச்சிரும். அது ஆர்கான் 3d8. ஸோ இப்போ நிக்கல் Cl4 2- ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது ஆக்சிஜனேற்ற எண் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதோட ஆக்சிஜனேற்ற எண் என்னது? 2. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதோட ஜாமெட்ரி, அதாவது அதோட வடிவத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதற்கு நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஹைப்ரிடைசேஷன் தெரியணும். இந்த இரண்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஜாமெட்ரியை கண்டுபிடிக்கலாம். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிகாண்ட், அதாவது இங்கே குளோரின் லிகாண்டு தான் நிக்கல் கூட நமக்கு சேர்ந்துருக்கு. அந்த குளோரின் லிகாண்டு நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா அல்லது வீக் ஃபீல்டு லிகாண்டா அப்படின்னு பார்க்கணும். அதாவது வலிமை மிகுந்த ஈனியா அல்லது வலிமை குறைந்த ஈனியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப குளோரின் ஒரு வலிமை குறைந்த ஈனி. அப்போ வலிமை குறைந்த ஈனி அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பை இணையாக்கம் பண்ணாது, அதாவது இங்கே பேரிங் அப் நடக்காது.
அப்போ பேரிங் அப் நடக்கலை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு 3D8, அதாவது நிக்கல் 2ஓட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா 3D8. நான் இங்கே பேசுகிறது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் பேசுகிறேன். அதாவது வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை மட்டும்தான் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். 3D8. ஸோ 3D8 எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃபில்லப் ஆகும். குளோரின் வந்து ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட் அப்படிங்கிறனால இங்கே பேரிங் அப் நடக்காது, அதாவது இணையாக்கம் இங்கு நடக்காது. இப்போ 4 குளோரின் ஆட்டம் நமக்கு இருக்குது. ஸோ 4 குளோரின் ஆட்டமும் எலக்ட்ரான்களை கொடுத்து நமக்கு இந்த அணைவு சேர்மம் வந்து உருவாகும். ஒரு குளோரின் ஆட்டம் வந்து எலக்ட்ரான்களை இங்கே இருக்கக்கூடிய 4s ஆர்பிட்டாலுக்கு கொடுக்குது. அடுத்து இருக்கக்கூடிய 3 குளோரின் ஆட்டமும் நமக்கு 4p ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான்களை கொடுக்குது. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது. 2 தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது. அப்போ தனித்த எலக்ட்ரான்கள் இருந்துச்சுன்னா அதோட காந்தத்தன்மை என்ன காந்தத்தன்மை? பாரா காந்தத்தன்மை. ஸோ நம்ம இந்த வகையில் வந்து இதை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது இது வரைக்கும் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து பாரா காந்தத்தன்மை கொண்டது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? கோஆர்டினேஷன் நம்பர், அதாவது அணைவு எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அணைவு எண் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு மெட்டல் இருக்குது, அதை சுற்றி எத்தனை லிகாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம அணைவு எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே தான் நிக்கல் தான் மைய உலோகம், அதை சுற்றி எத்தனை ஆட்டம், அதாவது எத்தனை லிகாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 லிகாண்ட் வந்து இருக்குது. சரி, அப்போ இதோட அணைவு எண் வந்து என்னது? 4. அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படின்னா விபி தியரி படி 4 கோஆர்டினேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 2 வடிவம் வந்து நமக்கு பாசிபிள். அது என்னென்ன வடிவம் அப்படின்னா, ஒன்று வந்து நான்முகி, அதாவது டெட்ராஹெட்ரல். அப்படி இல்லை அப்படின்னா தலசதுரம், அதாவது ஸ்கொயர் பிளேனார். இந்த 2 அமைப்பு தான் நமக்கு பாசிபிள். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உருவாகிய அமைப்பு, அதாவது வடிவம் வந்து இந்த அணைவு சேர்மத்தில் டெட்ராஹெட்ரல், அதாவது நான்முகி. இது நமக்கு dsp2 ஹைபிரிடைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது தல சதுரமாக இருக்கும், அதாவது ஸ்கொயர் பிளேனாராக இருக்கும். சரி, இங்கே என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த 4 குளோரின் ஆட்டம் தான் நமக்கு எலக்ட்ரான்களை இங்கே இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு கொடுத்துருக்கு. அப்போ இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டால் இருக்குது, 3 p ஆர்பிட்டால் இருக்குது. அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன் நமக்கு இந்த அணைவு சேர்மத்தில் உருவாயிருக்கு. அப்போ இதோட வடிவம் என்னது? நான்முகி, அதாவது டெட்ராஹெட்ரல். இதே இங்கே நமக்கு டி ஆர்பிட்டால் உள்ள இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? dsp2 அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்போ dsp2 அப்படின்னா அது தல சதுரமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே sp3 ஹைபிரிடைசேஷன் மட்டும் வந்திருக்கனால இதோட ஜாமெட்ரி வந்து நான்முகி. சரி, நம்ம அடுத்த காம்ப்ளெக்ஸுக்கு போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிக்கல் CO4 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது ஆக்சிஜனேற்ற எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே CO வந்து ஒரு நியூட்ரல் டோனார் லிகாண்ட், அதாவது CO வந்து ஒரு நடுநிலை ஈனி, அதுக்கு எந்தவித சார்ஜும் கிடையாது. அதே போலவே ஓவரால் சார்ஜும் இங்கே எதுவும் கொடுக்கல. அப்படிங்கிறப்ப இதோட ஆக்சிஜனேற்ற எண் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிக்கல், நமக்கு நிக்கலோட ஆக்சிஜனேற்ற எண் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நடுநிலை ஈனி அப்படிங்கிறனால அதுக்கு எந்தவித சார்ஜும் இல்லை, அப்படிங்கிறப்ப இது 0ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதே போலவே ஓவரால் சார்ஜ், இந்த அணைவு சேர்மத்தோட ஓவரால் சார்ஜும் எதுவுமே இங்கே கொடுக்கல, அப்போ அது 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே நிக்கலோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னா 0. அப்போ நிக்கல் 0 ஸ்டேட்டில் இங்கே இருக்குது. அப்போ அதோட கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன் 3D8 4s2 ஆக இருக்குது. அப்போ நிக்கல் 0 அப்படிங்கிறதுனால நம்ம இந்த எலக்ட்ரானிக் அமைப்பில் எந்தவித மாற்றமும் செய்ய தேவையில்லை. அப்போ நிக்கல் 0வோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னா ஆர்கன் 3D8 4s2. வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும், 3D8 4s2. ஸோ இப்போ 5 3D ஆர்பிட்டால் இருக்குது, ஒரு s ஆர்பிட்டால் இருக்குது, 3 p ஆர்பிட்டால் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே 3D 4s2 நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபில்லப் ஆகும். அடுத்து நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
கொடுத்துருக்கக்கூடிய இந்த கார்பனைல் லிகாண்ட் வந்து ஒரு வலிமை மிகுந்த ஈனியா அல்லது வலிமை குறைந்த ஈனியா அப்படிங்கிறத பார்க்கணும். கார்பனைல் லிகாண்ட் வந்து ஒரு வலிமை மிகுந்த ஈனி. அப்போ வலிமை மிகுந்த ஈனினா இங்கே என்ன நடக்கும்? நமக்கு பேரிங் அப் ஆகும், அதாவது இணையாக்கம் நடைபெறும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்களும் இங்கே வந்து டி ஆர்பிட்டாலுக்கு நகரும். அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பேரிங் அப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேரிங் அப் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு 3d10 அப்படின்னு வந்துடும். அதாவது 2 எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள் வந்து இப்போ டி ஆர்பிட்டாலுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு இணையாக்கம் இங்கு நடைபெற்றுச்சு. அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே 4 கார்பனைல் லிகாண்ட் வந்து நமக்கு இருக்குது. அதாவது 4 கார்பனைல் ஈனி வந்து இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஈனியும் 2 எலக்ட்ரான்களை நிக்கலுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப இந்த எலக்ட்ரான்கள் எங்கே போய் இருக்குது அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால்லையும் மற்ற 3 கார்பனைல் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து பி ஆர்பிட்டால்லையும் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்? தனித்த எலக்ட்ரான்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனித்த எலக்ட்ரான்கள், அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான்கள் எதுவுமே இங்கே இல்லை. அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அதை என்ன காந்தத்தன்மைன்னு சொல்லுவோம்? டயா காந்தத்தன்மை, அதாவது டயா மேக்னெட்டிக்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது சரியானது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோஆர்டினேஷன் நம்பர், அதாவது அணைவு எண்ணை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மைய உலோகத்தை சுற்றி எத்தனை ஈனி, அதாவது லிகாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அணைவு எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 4 கார்பனைல் லிகாண்ட் வந்து நிக்கல் என்கிற மைய உலோகத்தை சுற்றி இருக்குது. அப்போ அதோட அணைவு எண் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4. அப்போ அணைவு எண் 4ஆக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 வடிவம் வந்து நமக்கு பாசிபிள். ஒன்று வந்து என்னது? நான்முகியாக இருக்கலாம், இன்னொன்று வந்து தல சதுரமாக இருக்கலாம். அதாவது டெட்ராஹெட்ரல் அல்லது ஸ்கொயர் பிளேனாராக இருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன் வச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன ஹைப்ரிடைசேஷன் வந்து நமக்கு உருவாயிருக்கு? இங்கேயும் sp3 ஹைப்ரிடைசேஷன் மட்டும்தான் நமக்கு உருவாயிருக்கு. அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா நமக்கு உருவாகிய இந்த அணைவு சேர்மத்தோட வடிவம் வந்து நான்முகி, அதாவது டெட்ராஹெட்ரல். சரி, வாங்க இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் விவாதிச்சதோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து எது? நமக்கு ஆப்ஷன் 2 தான். அதாவது நிக்கல் Cl4 2- ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நிக்கல் 2, அதோட வடிவம் வந்து டெட்ராஹெட்ரல், அதாவது நான்முகி. அதே போல் நிக்கல் CO4 அப்படிங்கிற அணைவு சேர்மத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நிக்கலுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா நிக்கல் 0, அதோட வடிவம் வந்து டெட்ராஹெட்ரல், அதாவது நான்முகி. சரி மாணவர்களே, இன்னைக்கு பார்த்த இந்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த விளக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.